this is Ragashruti. இன்னைக்கு verbal ability class பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா prepositions. Error spottingல இதை வச்சு கேட்கலாம், or fill in the blanks மாதிரி like select the correct word or preposition அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கா இருக்கு. ஸோ prepositionனா என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. prepositionங்கிறது it is a word. அது என்ன பண்ணும்னா ரெண்டு வேர்ட்ஸ்க்கு நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் I am going to சென்னை அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வைங்க. இதுல டூங்கிறது தான் preposition. I am going அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், சென்னை அப்படிங்கிறது வார்த்தை. ஸோ I am goingக்கும் சென்னைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் இந்த டூ. ஸோ I am going எங்க போறேன் அப்படின்னா டு சென்னை, கரெக்டா? ஸோ I am going சென்னை அப்படின்னு சொன்னா அது கரெக்டான வார்த்தையா வராது, ஒரு சென்டென்ஸ் தப்பா இருக்கும். I am going to சென்னை அப்படின்றது தான் கரெக்டான வார்த்தையா இருக்கும். ஸோ அந்த டூங்கிறது என்ன பண்ணுதுன்னா I am goingக்கும் சென்னைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஸோ இதுக்காக தான் prepositions நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த prepositionsலயே நிறைய டைப்ஸ் இருக்கு. preposition of place, preposition of time, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நம்ம அந்த prepositions என்னென்னு பார்க்கலாம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் prepositions of time. ஸோ டைம் பீரியடை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ற preposition. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னுங்கிற வார்த்தை வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த இன்னுங்கிறது இட் இஸ் அ preposition of time. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பாருங்க. பார்ட்ஸ் ஆஃப் த டே. பார்ட்ஸ் ஆஃப் த டேனா என்னது? மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், இதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் த டே. ஸோ அந்த மாதிரி மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இது எல்லாம் வந்துட்டு குறிக்கிறதுக்கு இன்னுன்னு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் he reads in the evening, he reads in the morning, அந்த மாதிரி. ஸோ மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் த டே வந்துச்சுன்னா இன்னுன்னு யூஸ் பண்ணுவோம். ஆனா நைட்டுன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், he reads at நைட்டுன்னு யூஸ் பண்ணும். ஸோ நைட்டுன்னு வந்துச்சுன்னா அட்டு வரும். ஆனா மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங்னு வந்துச்சுன்னா இன்னுன்னு யூஸ் பண்ணுவோம். இப்ப நூன்னு வந்துச்சுன்னு வைங்க, he reads at noon அப்படின்னு சொல்லணும். ஸோ நூனுக்கும் நைட்டுக்கும் அட்டு வரும். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இதுக்கெல்லாம் இன் வரும். ஸோ இது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த டே வரும்போது நம்ம இன் யூஸ் பண்ணுவோம், மந்த் வரும்போது இன் யூஸ் பண்ணுவோம், இயர்ஸ், சீசன்ஸ், செஞ்சுரி இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இன்னுன்னு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் he reads in the eveningனு பார்த்தோம். ஸோ பார்ட் ஆஃப் த டே குறிக்குது. I am going to Kashmir in December. ஸோ டிசம்பருங்கிறது என்னது? மந்த். ஸோ மந்த் வரும்போது நம்ம இன்னுன்னு யூஸ் பண்ணுவோம். she was born in 1996. ஸோ 1996ங்கிறது ஒரு இயர். ஸோ இந்த மாதிரி இயர் வந்தாலும் நம்ம இன்னுன்னு யூஸ் பண்ணுவோம். we collect leaves in autumn. autumnங்கிறது என்னது? சீசன். ஸோ சீசன் வரும்போதும் நம்ம இன்னுன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னுங்கிற preposition எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு இப்ப பார்த்தோம். இன்னுங்கிறது சீசனுக்கு, இயருக்கு, மந்த்துக்கு அண்ட் ஆல்சோ பார்ட் ஆஃப் த டே குறிக்கிறதுக்கு இன்னுன்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட். இந்த அட்டுங்கிற preposition நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் போன இதுல. நூனுன்னு வந்துச்சுன்னா அட் யூஸ் பண்ணுவோம். நைட்டு, மிட் நைட் இதெல்லாம் வந்து அட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு ஸ்பெசிபிக் டைமை வந்துட்டு நம்ம குறிக்கிறதுக்காக அட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோ டு ஒர்க் அட் 8 AM. ஸோ 8 AMனு ஒரு ஸ்பெசிபிக் டைம் நம்ம சொல்றோம், கரெக்டா? ஐ கோ டு ஒர்க் அட் 9 AM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம கரெக்டா ஒரு ஸ்பெசிபிக்கா டைம் சொல்லும் போது அட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ நம்ம நூன் அண்ட் நைட், மிட் நைட் இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலும் அட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் he eats lunch at noon. ஸோ நூனுன்னு வரனால இங்க அட்டுன்னு யூஸ் பண்றோம். ஆனா ஆஃப்டர்நூன்னு வந்துச்சுன்னு வைங்க, இன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் he eats lunch in the afternoon அப்படின்னு வரும். ஆனா இங்க நூனுன்னு வரனால அட்டு வரும். நூன் அண்ட் ஆஃப்டர்நூன் ரெண்டுமே சேம் தான், ஆனா அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி நம்ம prepositionம் மாறும். ஓகே. she often goes for a walk at night. ஸோ நைட் ஆனா அவ வாக் போவா அப்படிங்கிறது. ஸோ நைட்டுன்னு வரனால இங்க என்ன வருது? அட் வருது. they go to bed at midnight. மிட் நைட்னா என்னது? 12 மணியை தான் மிட் நைட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நைட், மிட் நைட் இதெல்லாம் வந்துச்சுனாலும் நம்ம அட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இன் எங்க வரும், அட் எங்க வரும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன். ஆனுங்கிற preposition. ஸோ இது எல்லாமே prepositions of time. யூஸ் ஆன் வித் டேஸ். இப்ப டே எல்லாம் வருது இல்லையா? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இது எல்லாத்துக்குமே நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். டீச்சர்ஸ் டே இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா? இது எல்லாத்துக்குமே ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஒர்க் ஆன் சாட்டர்டேஸ். ஸோ சாட்டர்டேன்னு வரனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஆன். ஐ வில் கோ டு ஸ்கூல் ஆன் மண்டே. ஓகே. ஐ வில் கோ டு ஸ்கூல் இன் மண்டேன்னு சொல்லக்கூடாது. ஓகே. ஐ வில் கோ டு ஸ்கூல் ஆன் மண்டே. ஏன்னா டேன்ற எந்த டே வந்தாலுமே நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஆல் டீச்சர்ஸ் வில் பி ஆனர்ட் ஆன் டீச்சர்ஸ் டே. ஓகே. இந்த மாதிரி டீச்சர்ஸ் டேவும் ஒரு டே தானே. ஸோ அதனால நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன் எங்க யூஸ் பண்ணுவோம்?
வீக்ஸ், மந்த்ஸ், இயர்ஸ், டெக்கேட்ஸ், சென்ச்சுரி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் 3 weeks, ஐ வில் மீட் யூ இன் 3 weeks அப்படின்னு சொல்லுவோம். இன் ஜூன், ஸோ மந்த் வந்தா இன் யூஸ் பண்றோம், இயர் வந்தா இன் யூஸ் பண்றோம். இந்த 80s என்னது டெக்கேட குறிக்குது. இந்த 90s, நான் 90s கிட் அப்படின்னு சொல்ல, ஐ வாஸ் பார்ன் இன் த 90s அப்படின்னா என்னது அந்த 90ன்ற டெக்கேட் அந்த டைம்ல நான் பிறந்தேன் அப்படின்றது. இந்த 1900s ஒரு சென்ச்சுரியை குறிக்குது. கரெக்டா? ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஆன் எப்ப யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். டேஸ், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, இது எல்லாத்துக்கும் ஆன் மண்டே, ஆன் October 11th. October 11th என்னது ஒரு நாள், ஒரு டே, அது வந்துட்டு அதனால ஆன் October 11th இந்த மாதிரி. அட் எங்க யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். ஹவர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ நூனுன்னு வந்தா அட் வரும், நைட் அண்ட் மிட் நைட் வந்தா அட் வரும். அட் 5 PM, அட் 12 o'clock, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைம் நம்ம சொல்றோம். அட் இந்த டைம் நான் கரெக்டா அங்க இருப்பேன், அட் 5 o'clock நான் அங்க இருப்பேன் அப்படின்ட்டு. அண்ட் நூனுன்னு வந்தாலும் அட் வரும், நைட் அண்ட் மிட் நைட்னாலும் அட் வரும். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங்னா இன்னு வரும். ஓகே, இப்ப வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் டைம் நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்னா அதுக்கு சில ப்ரெப்போசிஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்டெண்டட் டைம்னா என்ன? ஒரு விஷயம் நான் வந்துட்டு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பேன், அது இப்போ வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இப்ப நான் ஆரம்பிக்கிறேன், அது ஃபியூச்சர்ல ஒரு பீரியட் வரைக்கும் நான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்றத எக்ஸ்டெண்டட் டைம். ஸோ ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்க்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் ஒரு எக்ஸ்டெண்டட் டைம்னு சொல்லுவோம். அதுக்கு சில ப்ரெப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு பார்க்கலாம். சின்ஸ், ஃபார், பை, டியூரிங், ஃப்ரம், டு, ஃப்ரம், டில், வித்தின், இந்த மாதிரியான ப்ரெப்போசிஷன்ஸ்லாம் நம்ம வந்து எக்ஸ்டெண்டட் டைம்க்கு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஐ ஹவ் பின் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 2005. இதுக்கு என்ன அர்த்தம்? 2005ல இருந்து நான் சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றது. ஸோ 2005ல நான் சென்னைக்கு வந்தேன், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு எக்ஸ்டெண்டட் டைம், ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் குறிக்குது. அதனால நம்ம சின்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். இந்த சின்ஸ்ங்கிறது வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கூட தான் அதிகமா வரும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஹாவ் பீன் லிவிங். ஓகே, ஐ ஹாவ் பின் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 2005. இந்த மாதிரி ஹாவ் பீன் லிவிங், ஹாவ் பீன் டாக்கிங், ஹாவ் பீன் ரன்னிங், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க சின்ஸ்ன்ற வார்த்தை வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டென்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இங்க என்ன ப்ரெப்போசிஷன் வரும்னு கேட்டாங்கன்னா நீங்க ஈஸியா சின்ஸ்ன்னு நீங்க எழுதிடலாம். பிகாஸ் சின்ஸ்ங்கிறது என்னது அப்ப ஸ்டார்ட் பண்ணி இப்ப வரைக்கும் ஒரு விஷயம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, அதை குறிக்கிறது தான் சின்ஸ். தட் இஸ் ஐ ஹவ் பின் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 2005னா 2005ல இருந்து இப்ப வரைக்கும் நான் சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்துட்டு he will be in Mumbai for 3 weeks. ஸோ மும்பைல அவன் 3 வாரம் இருப்பான் அப்படின்னு. ஸோ அந்த 3 வாரம்ன்றது என்னது ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம். இப்போ போயிட்டு அவன் 3 வாரம் அங்க ஸ்டே பண்ணுவான் அப்படின்றது. ஸோ he will be in Mumbai for 3 weeksனா என்னது 3 வாரம் அங்க இருப்பான்றது அர்த்தம். he will spend 3 weeks in Mumbai. ஸோ 3 வாரம் அங்க ஸ்டே பண்ணிருப்பான் அப்படின்றது. ஸோ இந்த ஃபாரும் சின்ஸ்லாம் என்னது ஒரு எக்ஸ்டெண்டட் டைமை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ப்ரெப்போசிஷன்ஸ். வேற என்ன ப்ரெப்போசிஷன்ஸ் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா she will finish her homework by 6 PM. ஸோ இந்த பைக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கு. ஒரு மீனிங் பாத்தீங்கன்னா she was beaten by him அப்படின்னா அவன் வந்துட்டு இவளை அடிச்சிட்டான் அப்படிங்கறது அர்த்தம். இந்த பை வந்துட்டு என்னன்னா ஒரு டைமை குறிக்கிறது. ஓகே, by 6 PM அப்படின்னா she will finish her homework by 6 PM 6 PM குள்ள அவ ஹோம்ஒர்க்கை முடிச்சிருவா. ஓகே, 6 PM குள்ள முடிச்சிருவா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பை யூஸ் பண்றோம். இப்போ வந்து she will finish her homework sometime between now and 6, which is இப்போல இருந்து 6 PM குள்ள எப்ப வேணா அவ ஹோம்ஒர்க்கை முடிச்சிருவா. கண்டிப்பா 6க்கு தான் முடிப்பான்னு இல்ல, இப்போல இருந்து 6குள்ள எப்ப வேணா முடிப்பா. ஸோ கரெக்டா 6க்கு முடிப்பான்னு நம்ம சொல்லல. ஓகே, ஸோ பை 6 PMனா 6 PM சுத்தி எப்ப வேணா அவ முடிப்பா அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இங்க வந்துட்டு பைங்கிறது ஒரு டைமை வந்துட்டு குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு ப்ரெப்போசிஷன். நெக்ஸ்ட் he works part time during the summer. ஸோ சம்மர் அப்போ அவன் பார்ட் டைம் வேலை செய்யறான் அப்படின்னு. இப்போ வந்து இப்படியும் நம்ம சொல்லலாம்னு உங்களுக்கு தோணும், he works part time in the summer அப்படின்னு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இன்னுக்கு பார்க்கும் போது இன்னுனா எங்க யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம், இன்னுனா நம்ம சீசனுக்கும் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போ சீசனுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா இதுல பாருங்க, ஐ எம் கோயிங் டு காஷ்மீர் இன் டிசம்பர். ஸோ டிசம்பர் அப்போ நான் காஷ்மீர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காஷ்மீர் போறேன் எப்போனா டிசம்பர் அப்போ. ஓகே, பர்டிகுலரா அந்த மந்த் அப்போ நான் போறேன் அப்படின்ட்டு ஸ்பெசிபிக்கா சொல்றதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஆனா டியூரிங் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா
he works part time during the summer அப்படின்னா சம்மர் ஃபுல்லா அவன் பார்ட் டைம் வேலை செய்ய போறான் அப்படிங்கிறதுக்காக டியூரிங்ங்கிறது என்னதுன்னா த்ரூ அவுட் சம்மர். ஓகேவா, அந்த சம்மர் ஃபுல்லா அவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு தான் டியூரிங். ஓகே, இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு காஷ்மீர் இன் சம்மர்னா என்னது, சம்மர் அப்போ, சம்மர்ல ஏதோ ஒரு நாள் நான் காஷ்மீர் போறேன், சம்மர் ஃபுல்லா போறேன் அப்படி கிடையாது. சம்மர் அப்போ ஒரு நாள் வந்து நான் காஷ்மீர் போறேன், அதுக்காக ஸ்பெசிபிக்கா நம்ம குறிக்கிறது தான் இன்னுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஆனா டியூரிங் எப்போ யூஸ் பண்ணுவோம், த்ரூ அவுட் சம்மர் நான் அங்க இருக்க போறேன். ஓகே, த்ரூ அவுட் தட் பீரியட் ஃபுல்லா, அந்த பீரியட் ஃபுல்லா நான் அந்த வேலையை செய்ய போறோம், ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு நம்ம டியூரிங்னு சொல்லுவோம். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, சம்மர் ஃபுல்லா பார்ட் டைம் வேலை செய்ய போறாங்க, அதனாலதான் இங்க டியூரிங்னு வருது. ஸோ ஹி ஒர்க்ஸ் பார்ட் டைம் டியூரிங் த சம்மர்னா சம்மர் ஃபுல்லா அந்த வேலையை செய்ய போறான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இன்னுக்கும் டியூரிங்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஷி வில் கிராஜுவேட் வித்தின் 2 years அப்படின்னா என்னது, 2 yearsக்குள்ள அவ கிராஜுவேட் பண்ணிடுவா. கிராஜுவேஷன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 2 yearsக்குள்ள அவ கிராஜுவேட் பண்ணிடுவா, அதுதான் வித்தின். இப்போ இன் 2 years சொல்லலாம். ஷி வில் கிராஜுவேட் இன் 2 years அப்படின்னா அவ 2 yearsல கிராஜுவேட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித்தின்னா என்னது, குள்ள அப்படின்ற வார்த்தை வந்தா வித்தின். இது ரெண்டும் நீங்க இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். ஸோ ஷி வில் கிராஜுவேட் இன் 2 yearsனு சொல்லலாம், ஷி வில் கிராஜுவேட் வித்தின் 2 yearsனு சொல்லலாம். ஸோ வித்தின் 2 yearsனா அவ 2 yearsக்குள்ள கிராஜுவேட் பண்ணிடுவா, இன் 2 yearsனா அவ 2 yearsல கிராஜுவேட் பண்ணிடுவா. ஓகே, இதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸ். ஸோ யூ கேன் யூஸ் இட் இன்டர்சேஞ்சபிளி டூ. ஸோ அதுவும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுவும் வந்து எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ப்ரெப்போசிஷன். ஸோ ஃப்ரம் டு, இது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுவோம் கரெக்டா, நம்மளோட டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு ப்ரெப்போசிஷன்னா ஐ வில் கலெக்ட் டேட்டா ஃப்ரம் ஜான்வரி டு ஜூன். ஓகே, ஜான்வரியில இருந்து ஜூன் வரைக்கும், ஸோ அங்கிருந்து இங்க வரைக்கும் அப்படின்றது தான் ஃப்ரம் டு அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா. ஸோ ஐ வில் கலெக்ட் டேட்டா ஃப்ரம் ஜான்வரி டு ஜூன்னா என்னது, ஜான்வரியில இருந்து ஜூன் வரைக்கும் நான் டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஓகே, ஸோ ஃப்ரம் டூனா என்னது, அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் குறிக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரம் டு யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்னொன்னு என்னதுன்னா ஃப்ரம் டில். ஓகே, இதுவும் வந்துட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் குறிக்கும். தே ஆர் இன் டெல்லி ஃப்ரம் ஆகஸ்ட் டில் மே. ஓகே, ஆகஸ்ட்ல இருந்து மே வரைக்கும் அவங்க டெல்லியில இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் டு இதுவும் வந்துட்டு ப்ரெப்போசிஷன் தான், ஃப்ரம் டில் இதுவும் ப்ரெப்போசிஷன் தான். ஸோ இது எல்லாமே ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் குறிக்கிறதுக்கு யூஸ் பண்றது. இப்போ நம்ம ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் பார்த்தோம் என்னென்னு, இன், ஆன், அட் அண்ட் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் குறிக்கிறதுக்கு நம்ம நிறைய ப்ரெப்போசிஷன்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் பார்க்கலாம். ஒரு பிளேஸை குறிக்கிறதுக்கு என்னென்ன ப்ரெப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ என்னென்ன ப்ரெப்போசிஷன்ஸ்னா இன், அட், ஆன். ஸோ அங்க யூஸ் பண்ண அதே வேர்ட்ஸ் தான், ஆனா இது வந்துட்டு ஒரு பிளேஸை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே வந்து அந்த சென்டென்ஸோட கான்டெக்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணணும். கான்டெக்ஸ்ட்னா என்ன, அந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, அந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ப்ரெப்போசிஷன்ஸ் அங்க கொடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம டைமுக்கும் யூஸ் பண்ணுவோம், பிளேஸ்க்கும் யூஸ் பண்ற ப்ரெப்போசிஷன்ஸ். இப்போ இன்னுனா என்னன்னா ஒரு ஜென்ரல் ஏரியாவை குறிக்கிறது. இன் சென்னை, சென்னைங்கிறது ஒரு வாஸ்ட் ஏரியா கரெக்டா. ஸோ அந்த சென்னையை குறிக்கிறதுக்கு இன்னுன்னு யூஸ் பண்ணுவோம். அட்டுனா ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸை குறிக்கிறது. சென்னைங்கிறது ஒரு பெரிய ஏரியா, இன்னுன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்பெசிபிக் ஏரியாவை குறிக்கிறதுக்கு அட்டுன்னு சொல்லுவோம். சென்னையில இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாங்க. ஓகே, ஐ எம் இன் சென்னை அட் த ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன் சென்னை அட் ரயில்வே ஸ்டேஷன். இன் சென்னைனா ஏன் சொல்றோம், சென்னைங்கிறது ஒரு பெரிய ஏரியா, ஸோ இன்னுன்னு சொல்றோம். அட் ரயில்வே ஸ்டேஷன்னா சென்னையில ரயில்வே ஸ்டேஷன் ஒரு சின்ன ஏரியா கரெக்டா, அதனால நம்ம அதான் அட்டுன்னு சொல்றோம். ஸோ அட்டுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ், ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் குறிக்கிறதுக்கு நம்ம அட் சொல்லுவோம். ஆன்னா உங்களுக்கே தெரியும், சர்ஃபேஸ் மேல இருக்கிறது. ஓகே, என் கையில இந்த ரிமோட் இருக்கு, ஸோ இது வந்து ஆன் மை ஹேண்டுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி டச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆன் சொல்ல மாட்டோம், இப்படி டச் பண்ணிட்டு இருக்கு, ரெண்டுத்தையும் வந்துட்டு டச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இதுதான் ஆன்னு சொல்லுவோம். அண்ட் இன்சைட், இன்சைட்னா என்னது, உள்ள இருக்கிறது தான் இன்சைடுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், தே வில் மீட் இன் சென்னை. ஸோ அவங்க சென்னையில மீட் பண்ணுவாங்க. சென்னைங்கிறது ஒரு பெரிய ஏரியா கரெக்டா, அதை வந்துட்டு அதுக்கு நம்ம இன்னும் யூஸ் பண்றோம், இன் சென்னை அப்படின்னு. ஷி வாஸ் வெயிட்டிங் அட் த கார்னர். ஸோ ஒரு கார்னர்ல அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு, பிகாஸ் ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட், கார்னருங்கிறது ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு அட் யூஸ் பண்ணிருக்கோம்.
he left his phone on the bed. on the bed நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். எதனால பெட் மேல போனை வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு. ஓகேவா? பெட் வந்துட்டு போனும் பெட்டும் தொட்டுட்டு இருக்கு, அதனால நம்ம ஆன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே. பிளேஸ் த பென் இன்சைட் த பாக்ஸ். ஸோ பாக்ஸுக்கு உள்ள பெண்ணை வைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு இன்சைட் யூஸ் பண்ணுவோம். இந்த இன்சைட் அண்ட் ஆன் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஆன் எங்க யூஸ் பண்ணணும், இன்சைட் எங்க யூஸ் பண்ணணும் ஈஸியா தெரியும். ஐ எம் இன்சைட் த ரூம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஐ எம் இன் த ரூம் அப்படின்னு சொல்லலாம். இன்சைட் அண்ட் இன் வந்துட்டு நீங்க இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த சென்டென்ஸோட கான்டெக்ட் என்னன்னு புரிஞ்சுட்டு நீங்க யூஸ் பண்ணணும். இந்த கேட் இஸ் இன்சைட் த பாக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். the cat is in the box அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஆன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், மேல இருந்தா அது ஆன்னு சொல்லுவோம். இப்ப இன்னுக்கும் அட்டுக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். இன்னுங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஏரியாவை குறிக்கிறதுக்கு இன்னுன்னு சொல்லுவோம். இன் சென்னை, இன் டெல்லி, அந்த மாதிரி. இன் இந்தியா அப்படி. அட்டுனா ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட், அந்த பெரிய ஏரியால ஒரு குட்டி பாயிண்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்கு அட் யூஸ் பண்ணுவோம். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு ஹையர் தேன் அ பாயிண்ட். இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே. இதுக்கு ஹையரா இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஓவர் அண்ட் அபவ். ஓகேவா? இப்போ என் கை இங்க இருக்கு, இந்த மாதிரி என் கைக்கு மேல இப்படி டச் பண்ணாம மேல இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஓவர் அண்ட் அபவ் இந்த ப்ரெபோசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப லோவர் தேன் அ பாயிண்ட் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பிலோ, பெனீத், அண்டர், அண்டர்நீத் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ மோஸ்ட் காமனா யூஸ் பண்றது என்னன்னா பிலோ, அண்டர். இந்த ரெண்டு ப்ரெபோசிஷன்ஸ் தான் காமனா யூஸ் பண்ணுவோம். பெனீத், அண்டர்நீத் இதெல்லாம் வந்துட்டு ஃபார்மலா யூஸ் பண்ற ப்ரெபோசிஷன்ஸ். நமக்கு இம்பார்ட்டண்டா பிலோ அண்ட் அண்டர் இது ரெண்டும் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஓவர் அண்ட் அபவ் பார்க்கலாம். ஓவர் அண்ட் அபவ் ரெண்டுமே வந்துட்டு மேல இருக்கிறது குறிக்கிறது. ஓகே. ஆனுங்கிறது வந்துட்டு சர்ஃபேஸோட தொட்டுட்டு இருக்கிறது தான் ஆன்னு நம்ம சொல்லுவோம். ஓவர் அண்ட் அபவ் வந்துட்டு இப்படி மேல இருக்கிறது ஓவர் அண்ட் அபவ்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா the bird flew over the house அப்படின்னா என்னது, ஹவுஸுக்கு மேல பறவைலாம் பறக்குது இந்த மாதிரி. ஓகே. ஸோ ஓவருக்கும் அபவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ஓவர்னா ஒரு ஆக்ஷனை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட் வந்துட்டு ஹவுஸுக்கு மேல பறக்குது. ஓகே. ஸோ இங்க ஃப்ளூங்கிறது தான் ஆக்ஷன். கரெக்டா? ஃப்ளூனா என்னது, பறந்துச்சு அப்படின்றது. ஸோ இந்த ஃப்ளை பண்றதுங்கிறது ஒரு ஆக்ஷன். அந்த இடத்துல ஓவர்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? வீட்டுக்கு மேல பறந்துச்சு அப்படின்னா நீங்க அபவ்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா இங்க வந்துட்டு ஃப்ளை பண்ற ஒரு ஆக்ஷன் வருது, அதனால அதுக்கு ஆப்டா இருக்கிறது அதிகமா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓவர் தான் யூஸ் பண்ணலாம். இப்ப அபவ்ங்கிறது ஸ்டேஷனரியா இருக்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவுல வரதுதான் அபவ். ஃபார் எக்ஸாம்பிள் there is a mirror above the sink. ஸோ சிங்க்குக்கு மேல ஒரு மிரர் இருக்கு. இது ரெண்டுமே ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட். சிங்க்கும் ஸ்டேஷனரியா இருக்கு, மிரரும் ஸ்டேஷனரியா இருக்கு. சிங்க்குக்கு மேல மிரர் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அபவ் யூஸ் பண்ணுவோம். இப்படி ஏதாவது ஆக்ஷன்ஸ் மூலியமா ஒரு மூவ்மெண்ட் ஏதாவது நடக்குது அப்படின்னா ஓவர் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ த பேர்ட் ஃப்ளூ ஓவர் த ஹவுஸ் அப்படின்னா என்னது, வீட்டுக்கு மேல பறவை பறக்குது அப்படின்னு. ஸோ பறக்குது அப்படின்றனால ஓவர் யூஸ் பண்றோம். இங்க there is a mirror above the sink. சிங்க்குக்கு மேல மிரர் இருக்கு. இது ரெண்டுமே மூவ்மெண்ட் எதுவுமே இல்ல, ஸ்டேஷனரியா அப்படியே நகராம இருக்கு, அதனால அபவ் யூஸ் பண்றோம். ஸோ ரெண்டுமே வந்துட்டு மேலேயே தான் குறிக்குது. ஆனா எங்க எதை யூஸ் பண்ணுங்கிற டிஃபரன்ஸ் நம்ம இப்ப பாத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிலோ அண்ட் அண்டர் இது ரெண்டும் பார்க்கலாம். The temperature went below 0 degree Celsius in Ooty during winter. ஸோ வின்டர் அப்போ 0 degree Celsiusக்கு கீழே போயிடுச்சு டெம்பரேச்சர் அப்படின்னு. ஸோ இந்த பிலோக்கும் அண்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அண்டர்னா அதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே இருக்கு அப்படிங்கிறது தான் அண்டர்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஐ ஹிட் அண்டர் த டேபிள். ஸோ நான் டேபிள் கீழே ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என் மேல என்ன இருக்கு, டேபிள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு மேல இருக்கு அப்படின்னா அண்டர். ஸோ பிலோ அண்ட் அண்டரும் நீங்க வந்துட்டு மோஸ்ட்லி இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். பட் தி டிஃபரன்ஸ் இஸ் அண்டர்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் என் மேல இருக்கு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் தி ஸ்குவிரல் ஹிட் த நட்ஸ் அண்டர் அ பைல் ஆஃப் லீவ்ஸ். ஓகே. ஸோ இது என்ன, ஸ்குவிரல் என்ன பண்ணுது, நட்ஸை வந்துட்டு பைல் ஆஃப் லீவ்ஸ்க்கு கீழே ஒளிச்சு வச்சிருச்சு அப்படின்னு. ஸோ லீவ்ஸ் இருக்கு, அதுக்கு கீழே நட்ஸ் இருக்கு, ஸோ இப்படி ஒளிச்சு வச்சிருச்சு. இப்போ தி கோல்ட் ஃபிஷ் வாஸ் ஸ்விம்மிங் அண்டர் த வாட்டர். ஸோ இங்க ஃபுல்லா வாட்டர் இருக்கு. ஸோ கோல்ட் ஃபிஷ் வந்து வாட்டருக்கு கீழே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு மேல என்ன இருக்கு, வாட்டர் இருக்கு, அது கீழே தான் கோல்ட் ஃபிஷ் ஸ்விம் பண்ணுது. ஸோ இதுதான் வந்துட்டு பிலோ அண்ட் அண்டர். ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு கீழே இருக்கிறத குறிக்கிற ப்ரெபோசிஷன்ஸ். நெக்ஸ்ட் இப்ப வந்து when an object is close to a point. ஸோ ஒரு பாயிண்ட் இருக்கு, அது பக்கத்துல இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு சில ப்ரெபோசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பை,
beside, near, next to, between, among, opposite, இது எல்லாமே prepositions. இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது பக்கத்துல இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், the gas station is by the grocery store அப்படின்னு. இப்போ பைனா என்னது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், by 8 o'clock, so she'll complete her homework by 6 PM அப்படின்னு பார்த்தோம். அங்க பை எதை குறிச்சுது, டைமை குறிச்சுது. ஆனா இங்க பைங்கிறது வந்துட்டு கேஸ் ஸ்டேஷன் என்னது, பெட்ரோல் பங்க்னு வச்சுக்கோங்க. அந்த பெட்ரோல் பங்க் வந்து கிராசரி ஸ்டோர் பக்கத்துல, சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல இருக்கு. ஸோ பைங்கிறது பக்கத்துல அப்படின்ற வார்த்தைக்கும் அர்த்தம். ஓகே, ஸோ பைனா பக்கத்துலன்னு சொல்லலாம், பைனா ஒரு டைமை குறிக்கிறதுக்கும் பைன்னு சொல்லலாம். ஓகே, பைனா வேற என்ன சொல்லலாம், ஷீ was beaten by him, ஸோ அவனால இவ அடி வாங்கிட்டா அந்த மாதிரி. ஸோ பைனா இங்க என்ன அர்த்தம், பிளேஸோட ப்ரெப்போசிஷன் குறிக்கிறதுக்கு பை யூஸ் பண்ணுவோம். பைனா பக்கத்துல, பக்கத்துலன்றது குறிக்கிறதுக்கு பை யூஸ் பண்ணுவோம். the park is near her house, ஸோ பார்க் என்னது, வீட்டு பக்கத்துல இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நியர்னு யூஸ் பண்றது, பை, இது எல்லாமே வந்துட்டு ப்ரெப்போசிஷன் when ஒரு பாயிண்ட்டுக்கு பக்கத்துல இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். வேற என்ன இருக்குன்னு பாருங்க, பார்க் யோர் பைக் நெக்ஸ்ட் டு த கராஜ். ஸோ பைக்கை வந்துட்டு கராஜ் பக்கத்துல பார்க் பண்ணு. நெக்ஸ்ட் டூனா என்னது, பக்கத்துல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டு த கராஜ், கராஜ்னா கார்லாம் நிறுத்தி வைப்பாங்கல்ல, அதுதான் கராஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பைக்கை வந்துட்டு கராஜ் பக்கத்துல நிறுத்திவே. ஒரு நீங்க இப்படியும் யூஸ் பண்ணலாம், பார்க் யோர் பைக் நியர் த கராஜ், இப்படியும் யூஸ் பண்ணலாம். பார்க் யோர் பைக் நெக்ஸ்ட் டு த கராஜும் கரெக்ட் தான். பார்க் யோர் பைக் பிசைட் த கராஜ், பிசைட்னா கராஜ்க்கும் பக்கத்துல. எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்சேஞ்சபிளி நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த ப்ரெப்போசிஷன்ஸ். ஸோ அந்த சென்டென்ஸோட கான்டெக்ஸ்ட் மீனிங் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ரெப்போசிஷன்ஸை மாத்தி மாத்தி நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா வந்துட்டு அதுக்கு ப்ராப்பரான மீனிங் வரணும். ஸோ இங்க நீங்க நியரும் யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்டும் யூஸ் பண்ணலாம், பிசைடும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட், there is a deer between the two trees. ஸோ பிட்வீனுங்கிறதும் ப்ரெப்போசிஷன். இந்த பிட்வீன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், ஸோ இந்த இது இருக்கு, இந்த பென் இருக்கு, ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல பிட்வீன் நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பிட்வீன்னா என்னது, ரெண்டு விஷயங்களுக்கு நடுவுல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா. ஸோ இப்போ இந்த டீர் பாருங்க, ரெண்டு ட்ரீக்கும் இந்த ட்ரீக்கும் நடுவுல இந்த டீர் இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டு விஷயம் பிட்வீன்னா ஒன்லி டூ ஆப்ஜெக்ட்ஸ், இட் வில் இன்வால்வ் ஒன்லி டூ ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேயா, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்கு நடுவுல ஒண்ணு. ஸோ நிறைய டாக்ஸ் இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு கேட் இருக்கு. ஓகே, ஸோ தேர் வாஸ் a cat among the dogs அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய நாய்க்குட்டி இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு கேட் இருக்குன்னா there is a cat among the dogs அப்படின்னு. ஆனா ரெண்டு நாய் இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு பூனை இருக்குன்னா there is a cat between the dogs அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பிட்வீன்ன்ற வார்த்தை எப்போ வரும்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதுக்கு நடுவுல இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா பிட்வீன். அமங்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு ஆப்ஜெக்ட் வருது, அதுதான் அமங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், த ஸ்கூல் இஸ் ஆப்போசிட் த டெம்பிள். ஸோ ஸ்கூல் வந்துட்டு டெம்பிள்க்கும் ஆப்போசிட்ல இருக்கு. நீங்க அடிக்கடி நீங்க இப்படிதான் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆப்போசிட் டு அப்படின்னு. ஆனா ஆப்போசிட் டூன்னு யூஸ் பண்றது கிராமட்டிக்கலி தப்பு. த ஸ்கூல் இஸ் ஆப்போசிட் த டெம்பிள் அப்படின்னு தான் வரும். ஆப்போசிட் டு அப்படின்னா எங்க யூஸ் பண்ணலாம்னா, ஹர் ஐடியாஸ் இஸ் ஆப்போசிட் டு ஹர் ஐடியாஸ். ஸோ ஒரு ஐடியா, அதாவது அந்த விஷயத்த நம்ம பார்க்க முடியாது. ஸோ இவங்களோட ஐடியாவும் கான்ட்ரடிக்டரியா இருக்கு அப்படின்னா ஆப்போசிட் டு. ஸோ her point is opposite to her point அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இது வந்து பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஸ்கூல், டெம்பிள் இதெல்லாம் வந்து பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், இதெல்லாம் டச் பண்ண முடியிற ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னா டூ வராது. ஸோ த ஸ்கூல் இஸ் ஆப்போசிட் த டெம்பிள் அப்படிதான் சொல்லணும். த ஸ்கூல் இஸ் ஆப்போசிட் டு த டெம்பிள்னு வராது. ஓகே, ஆப்போசிட் டு அப்படின்றது எதுக்கு வரும்னா, அப்டிராக்ட் விஷயங்களுக்கு, ஐடியாஸை நம்ம சொல்லும் போது இவங்களோட பாயிண்ட்டும் ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா her point is opposite to her point, or her idea is opposite to her point இப்படி நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க the two boys were standing opposite each other அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெண்டு பசங்களும் ஆப்போசிட்டா நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா the two boys were standing opposite to each otherன்னு சொல்லக்கூடாது, the two boys were standing opposite each other அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஆப்போசிட் டூ எங்க வரும் அண்ட் ஆப்போசிட் எங்க வரும் நம்ம இப்ப டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த ஆப்போசிட்ங்கிறதும் ஒரு ப்ரெப்போசிஷன். ஓகேயா, இப்ப ஆஃப், இந்த ஆஃப்ங்கிறது நமக்கு ரொம்ப காமனான ஒரு ப்ரெப்போசிஷன். இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டைரக்ஷனை இண்டிகேட் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், he lives in the south of சென்னை. ஸோ சென்னைக்கும் சதர்ன் ரீஜன்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்லாம் வந்துச்சுன்னா அது பக்கத்துல என்ன வரும், ஆஃப்னு வரும். பக்கத்துல கண்டிப்பா வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனா சவுத் ஆஃப் சென்னை, சவுத் ஆஃப் டெல்லி, நார்த் ஆஃப் டெல்லி. ஸோ சவுத்னு வருது, சென்னைன்னு வருது.
ஸோ இந்த சவுத்துன்னு வந்துட்டு சென்னைன்ற ஒரு பிளேஸ் ஆர் எனி அதர் பிளேஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நடுவுல ஆஃப்னு வரும். ஓகேவா? சென்னைக்கு சவுத்துல இருக்கான் அப்படின்றப்போ சவுத் இன் சென்னை, சவுத் ஆன் சென்னை, சவுத் அட் சென்னை இது எதுவுமே வராது. சவுத் ஆஃப் சென்னை, சென்னைக்கு சவுத்துல அப்படின்றது தான் வரும். நெக்ஸ்ட், இட் இண்டிகேட்ஸ் பொசெஷன். பொசெஷன்னா என்னது? நம்மளோட திங்ஸ், அதான் பொசெஷன், நம்மளுக்கு சொந்தமான ஒரு விஷயம், அதுதான் பொசெஷன்னு சொல்லுவோம். The students of model school joined reputed institutions. ஸோ நீங்களாம் வந்துட்டு ஒரு ரெப்யூட்டட் நல்ல காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஜாயின் பண்றீங்கன்னா அப்போ நம்ம இது யூஸ் பண்ணலாம். The students of model school. ஸோ மாடல் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மாடல் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ்னா என்னது? நீங்க வந்துட்டு மாடல் ஸ்கூலுக்கு சொந்தமான ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டா? அங்க படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். பேரண்ட்ஸ் ஆஃப் சீதா அப்படின்னா என்னது? சீதாவோட அப்பா அம்மா. அந்த ஓட அப்படின்னு வருது இல்ல, அதுதான் அந்த ஆஃப் அப்படின்ற வார்த்தை. அண்ட் he was robbed of his money. ஸோ மணிங்கிறது பொசெஷன், கரெக்டா? ஸோ இவன் கிட்ட இருந்து மணியை வந்து திருடிட்டாங்க. ஸோ he was robbed of his money because மணிங்கிறது பொசெஷன், அதனால இங்க ஆஃப் வரும். she is wearing a dress made of silk. இங்க வந்து மெட்டீரியலையும் வந்துட்டு டினோட் பண்றதுக்கு நம்ம ஆஃப் யூஸ் பண்ணுவோம். மேட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். மேட் இன்னா ஏதோ ஒரு இடத்துல மேக் பண்ணிருக்க ஒரு விஷயம். ஸோ திஸ் பென் வாஸ் மேட் இன் சைனா அப்படின்னா என்னது? மேட் இன் சைனா. ஒரு பிளேஸ் வந்தா நம்ம என்ன சொன்னோம்? இன் வரும்னு சொன்னோம். சென்னை, இந்தியா அதெல்லாம் வந்துச்சுன்னா இன் வரும். ஒரு விஷயம் வந்துட்டு இன்னொரு விஷயத்தால மேக் பண்றாங்க அப்படின்னா ஆஃப்னு வரும். ஸோ திஸ் இஸ் மேட் ஆஃப், இந்த பேப்பர் இஸ் மேட் ஆஃப், இந்த பென் இஸ் மேட் ஆஃப் அப்படின்னா இட் இஸ் மேட் ஆஃப் சம் மெட்டீரியல், கரெக்டா? அதுதான் வந்து குறிக்குது. ஷீ இஸ் வேரிங் அ ட்ரெஸ் மேட் ஆஃப் சில்க். ஸோ சில்க்ல பண்ண ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கா, இதுக்கு ஆஃப் தான் யூஸ் பண்ணுவோம். he was the king of France. ஓகே, ஸோ பிரான்ஸோட கிங். ஸோ அந்த ஓட அப்படின்ற வார்த்தை ஆஃப்ங்கிற வார்த்தையை குறிக்கும், கரெக்டா? ஸோ பிரான்ஸோட கிங் இவங்க. சென்னையோட சவுத்துல அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஓகே, சென்னையோட சவுத்துல, அதனால ஆஃப் வருது. மாடல் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ், அதனால ஆஃப் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓட அப்படின்ற வார்த்தைகள் வர இடத்துல எல்லாம் ஆஃப் குறிக்கும். அண்ட் மேட் ஆஃப், எப்பவுமே மேட் ஆஃப் அப்படின்னு தான் வரும். ஏதாவது ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தால செய்யறாங்க அப்படின்னா ஆஃப்ன்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேட் இன் அப்படின்னா அந்த ஏதோ ஒரு இடத்துல அதை மேக் பண்றாங்க அப்படிங்கறது அர்த்தம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆஃப். இப்ப வந்து OFF அப்படின்ட்டு ஒரு ப்ரெப்போசிஷன் இருக்கு. OFFனா ஒரு பிசிக்கல் செப்பரேஷனை குறிக்கும். பிசிக்கல் செப்பரேஷன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், டேக் இட் ஆஃப் த டேபிள் ரைட் அவே. டேக் இட் ஆஃப் த டேபிள்னா என்ன? இப்ப வந்து நான் இத கையில வச்சிருக்கேன். டேக் இட் ஆஃப் ய ஹேண்ட் ரைட் அவே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இங்க டேபிள் வேண்டாம், டேபிளுக்கு பதிலா ஹேண்டுன்னு வச்சுக்கலாம். டேக் இட் ஆஃப் ய ஹேண்ட் ரைட் அவேனா உன் கையில இருந்து உடனடியா அதை எடு அப்படின்றது. ஓகே, ஸோ பிசிக்கல் செப்பரேஷன், அதை செப்பரேட் பண்றது குறிக்கிறது தான் ஆஃப். இன்னொரு எக்ஸாம்பிள், he took his feet off the desk. ஆஃப் த டெஸ்க்னா என்னது? அவனோட கால் வந்து டெஸ்க் மேல வச்சிருந்தான், அவன் வந்து காலை டெஸ்க்ல இருந்து எடுத்துட்டான். ஸோ டெஸ்க்குக்கும் காலுக்கும் இருக்க அந்த பிசிக்கல் டச் வந்து செப்பரேட் ஆகுது, கரெக்டா? ஸோ அந்த செப்பரேஷனை குறிக்கிறதுக்கு ஆஃப்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ டேக் இட் ஆஃப் த டேபிள் ரைட் அவேனா டேபிள்ல இருந்து உடனடியா அதை எடு. ஓகே, ஸோ இப்படி சர்ஃபேஸ்ல இருக்கிறது என்ன நடக்குது? உடனடியா நம்ம செப்பரேட் பண்றோம், அதுக்கு நம்ம ஆஃப்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இது எல்லாமே ப்ரெப்போசிஷன்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். ஆன்னா என்னது? இந்த பேர்ட் என்ன பண்ணுது? பாக்ஸ் மேல இருக்கு, ஸோ சர்ஃபேஸை தொட்டுட்டு இருக்கு, பாக்ஸை தொட்டுட்டு இருக்கு, அதனால ஆன். இப்ப இன்னுனா பாக்ஸுக்குள்ள போய் உட்காந்துருக்கு, அதனால இன். ஓவர்னா என்னது? பாக்ஸை தொடல, ஆனா அதுக்கு மேல இருக்கு, கரெக்டா? மேல வந்துட்டு ஏதோ ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை குறிச்சிட்டு இருக்கு. ஆக்ஷனை குறிக்குது, மேல பண்ணிட்டு இருக்கு, அதனால இது ஓவர்னு சொல்லுவோம். அண்டர்னா என்னது? பாக்ஸுக்கு கீழே இருக்கு, அதனால அண்டர். ஃபார்னா, ஸோ இந்த குட்டி பறவைக்கிட்ட இருந்து இது ரொம்ப தூரமா இருக்கு, அதுதான் ஃபார்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்னா என்ன? தூரமா இருக்கிறது. நியர்னா கிட்ட இருக்கிறது, இது ரெண்டும் கிட்ட நிக்குது. அப்னா என்னது? மேல. டவுன்னா கீழே. கோ பாஸ்ட் அப்படின்னா என்னது? இந்த பறவை இங்க நிக்குது, ஆனா இது என்ன பண்ணுது? அது தாண்டி போகுது. இட் இஸ் கோயிங் பாஸ்ட் திஸ் கிரீன் பேர்ட். ஓகேவா? த ப்ளூ பேர்ட் இஸ் கோயிங் பாஸ்ட் த கிரீன் பேர்ட் அப்படின்னு சொல்லலாம். கோயிங் பாஸ்ட்னா அதை தாண்டி போறது, அதுதான் கோ பாஸ்ட்னு சொல்லுவோம். அமங்னா நம்ம என்ன சொன்னோம்? நிறைய இருக்கும், நிறைய பறவைங்க இருக்கு, அதுல ஒண்ணு இந்த குட்டி பர்பிள் பறவை. இந்த பர்பிள் பேர்ட் இஸ் ஸ்டாண்டிங் அமங் த அதர் பேர்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இங்க நிறைய பேர்ட்ஸ் இருக்கு, கரெக்டா? அதுல வந்துட்டு இந்த பர்பிள் பேர்டும் ஒரு பேர்டு. இப்ப பிட்வீன் நீங்க இருக்கு பாருங்க. பிட்வீன்னா என்னது? ரெண்டு பாக்ஸ்க்கு நடுவுல இந்த பறவை இருக்கு. ஸோ பிட்வீன்னா ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறது பிட்வீன்னு சொல்லுவோம். அமங்னா என்ன சொல்லுவோம்? நிறைய இருக்கும், அதுல ஒண்ணு நடுவுல இருக்கிறது அமங்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் டூனா பக்கத்துல இருக்கிறது, நியரும் பக்கத்துல இருக்கிறது தான் குறிக்கும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னாடி நிக்கிறது இன் ஃப்ரண்ட் ஆஃப்னு சொல்லுவோம். பிஹைண்ட்னா பாக்ஸுக்கு பின்னாடி நிக்குது. பிட்வீன்னா நம்ம பார்த்தோம், ரெண்டு பாக்ஸ்க்கும் நடுவுல இருக்கிறது பிட்வீன். அரவுண்ட்னா சுத்தி சுத்தி வர்றது அரவுண்ட். த்ரூனா பாக்ஸுக்கு உள்ள நுழைஞ்சு போறது தான் த்ரூ. ஓகே, உள்ள போயிட்டு வர்றது தான் த்ரூ. ஸோ இந்த சைட்ல இருந்து இந்த சைடு வரைக்கும் போயிட்டு வருது. இன்னுனா உள்ள இருக்கிறது, த்ரூனா இப்படி உள்ள வந்துட்டு பாஸ் பண்ணி போறது தான் த்ரூன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த காமன் ப்ரெப்போசிஷன்ஸ். நம்ம டெய்லி யூஸ் பண்ற சில ப்ரெப்போசிஷன்ஸ் இது. இப்போ நம்ம எக்ஸசைசஸ் பார்க்கலாம். லைக் வில் ட்ரை டு சால்வ் சம் கொஸ்டின்ஸ். த பிக்சர் இஸ் ஹேங்கிங் டேஷ் த வால். இதுதான் கொஸ்டின். இப்போ வந்து இங்க பாருங்க, வால் இருக்கு, பிக்சர் வந்துட்டு வால்ல ஹேங் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன ப்ரெப்போசிஷன் வரும்? ஓவர் த வால். ஓவர்னா என்னது? நீங்க லைக் ஒவ்வொரு இதுவா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர்னா என்னது? ஓவர்னா நம்ம என்ன பார்த்தோம்? மேல இருக்கும் ஆனா டச் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு. ஓவர்னா இப்படிதான் பார்த்தோம், கரெக்டா? ஸோ டச் பண்ணாம எப்படி நம்ம பிக்சர் ஹேங் பண்ண முடியும்? ஸோ இது தப்பு. இன் த வால். இன்னுனா என்னது? இன்சைட், உள்ள. வாலுக்கு உள்ளயா பிக்சரை மாட்ட முடியும்? இதுவும் தப்பு. ஸோ ஆன் த வால். ஆன்னா என்னது? சர்ஃபேஸை ஒட்டி இருக்கும், கரெக்டா? ஸோ வாலை ஒட்டி தான் நம்ம பிக்சரை மாட்டுவோம். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன். அட் த வால்னு நம்ம சொல்ல மாட்டோம். அட்டுங்கிறது ஒரு ஏரியாவை குறிக்கிறது, அட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆன் த வால் தான் கரெக்ட். எப்பவுமே வந்துட்டு பிக்சரை வில் ஹேங் இட் ஆன் த வால். ஓகேயா? சர்ஃபேஸை ஒட்டி நம்ம ஹேங் பண்றனால ஆன் த வால்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், மை பர்த்டே இஸ் டேஷ் மே. இப்ப மேனா ஒரு மந்த். ஸோ மந்த்னு வந்துச்சுன்னா எந்த ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணுன்னு சொல்லுவோம்? இன்னு, கரெக்டா? ஸோ இன்னு தான் கரெக்ட். ஸோ ஒரு மந்த்னு வந்துச்சுன்னா இன்னுங்கிற ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். லெட் அஸ் டிராவல் டேஷ் நைட். இட் வில் பி கூல் தென். ஸோ நைட் நம்ம டிராவல் பண்ணலாம். ஸோ நைட்டுன்னு வந்தாலே எந்த ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்? அட். ஓகே, நைட்டு, மிட் நைட், நூன் இதெல்லாம் வந்துச்சுன்னா அட். இல்லைனா லெட் அஸ் டிராவல் அட் 8 o'clock. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் நம்ம குறிச்சு சொல்றோம் அப்படின்னா அதுக்கும் வந்து அட்டு தான் வரும். இப்போ இன்னு எதுக்கெல்லாம் வரும்னா மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், இதுக்கு இன் வரும். நூனு, நைட், மிட் நைட் இதுக்கெல்லாம் அட் வரும்னு பார்த்தோம். பீட்டர் இஸ் பிளேயிங் டென்னிஸ் டேஷ் சண்டே. இந்த மாதிரி டேஸ் வந்துச்சுன்னா என்ன ப்ரெப்போசிஷன் வரும்னு பார்த்தோம்? ஆன். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இந்த மாதிரி எந்த ஒரு டே வந்தாலுமே நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, கேன் வி கோ டு த பார்க் டேஷ் த ஆஃப்டர்நூன். ஸோ இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்ன? இன். ஓகே, ஆஃப்டர்நூன் வந்துச்சுன்னா இன், நூன் அப்படின்னு மட்டும் வந்துச்சுன்னா அட்டுன்னு வரும். கேன் வி கோ டு த பார்க் அட் நூன். ஓகேயா? நூன்னு வந்துச்சுன்னா அட்டு வரும், ஆஃப்டர்நூன் வந்துச்சுன்னா இன் வரும். நெக்ஸ்ட், பீப்புள் வாட்ச் டிவி டேஷ் த லிவிங் ரூம். ஸோ லிவிங் ரூம்னா என்னது? ஹால தான் லிவிங் ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ லிவிங் ரூம்ல பீப்புள் வந்துட்டு டிவி பார்ப்பாங்க அப்படின்னு. லிவிங் ரூம்ங்கிறது ஒரு ஏரியா. ஸோ அந்த லிவிங் ரூம்குள்ள உட்காந்து தான் நம்ம டிவி பார்ப்போம். ஸோ உள்ள உட்காந்து பார்க்கறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இன். ஓகேயா? ஸோ உள்ள உட்காந்து பார்ப்போம் லிவிங் ரூம்க்கு உள்ள, அதனால இன்னு யூஸ் பண்ணுவோம். பீப்புள் வாட்ச் டிவி இன் த லிவிங் ரூம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரூம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இன்னு யூஸ் பண்ணுவோம். லிவிங் ரூம், கிச்சன், பெட்ரூம் இது எல்லாத்துக்குமே இன்னு யூஸ் பண்ணுவோம். கேன் ஐ சிட் டேஷ் யூ அட் த மூவி தியேட்டர். ஸோ மூவி தியேட்டர்ல இந்த மாதிரி கேன் ஐ சிட் டேஷ் யூன்னு கேட்குறாங்க. இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். கேன் ஐ சிட் அரவுண்ட் யூ அட் த மூவி தியேட்டர். அரவுண்ட்னா என்ன? ஒன்று சுத்தி நான் உட்காந்துக்கிட்டா, இது மீனிங்கே வரல, கரெக்டா? ஸோ இது தப்பு. இப்போ கேன் ஐ சிட் பிசைட் யூ அட் த மூவி தியேட்டர். பிசைட்னா என்னன்னு பார்த்தோம்? பிசைட்னா பக்கத்துல. கேன் ஐ சிட் பிசைட் யூ அட் த மூவி தியேட்டர், இது கரெக்ட். ஓகே, கேன் ஐ சிட் அட் யூ அட் த மூவி தியேட்டர், இது மீனிங்கே மேக் பண்ணல. கேன் ஐ சிட் ஆஃப் யூ அட் த மூவி தியேட்டர், இதுவும் வந்துட்டு ஒரு மீனிங்கே வரல, கரெக்டா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு தப்பு. இங்க பிசைட் தான் கரெக்ட். ஸோ கேன் ஐ சிட் பிசைட் யூ, கேன் ஐ சிட் நியர் யூ, கேன் ஐ சிட் நெக்ஸ்ட் யூ, இந்த மாதிரி எல்லா ப்ரிப்போசிஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே மீன்ஸ் த சேம், பக்கத்துல உட்கார்றது தான் மீன் பண்ணுது. தேர் இஸ் அ பிரிட்ஜ் டேஷ் த ரிவர் இன் த ஸ்மால் டவுன். இந்த ஸ்மால் டவுன்ல ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதுக்கும் இந்த ரிவருக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ற மீனிங் என்னது? அந்த ப்ரெப்போசிஷன் என்னது? கனெக்ட் பண்ற ப்ரெப்போசிஷன் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ பிரிட்ஜ் எப்பவுமே ரிவருக்கு எங்க இருக்கும்? மேலதான் இருக்கும். ஓகேவா? கீழே ரிவர் போகும், மேல பிரிட்ஜ் இருக்கும். இப்படி இருந்தா நம்ம ஆன்னு சொல்லுவோம். சர்ஃபேஸோட டச் ஆயிருந்தா ஆன்னு சொல்லுவோம். இப்படி மேல இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஓவர். ஓகேயா? ஸோ ஓவருங்கிறது தான் மேல குறிக்குது, அதனால ஓவர் தான் கரெக்டான ஆன்சர். There is a bridge over the river in the small town. Because overனா மேல, இதை தொட்டுட்டு இருந்துச்சுன்னா ஆன் வரும். ஆனா இப்படி மேல இருக்குன்னா ஓவர்னு வரும். இதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன் அண்ட் ஓவர்.
லெட்ஸ் மீட் டேஷ் த ஸ்டேடியம் டுடே. ஸோ இன்னைக்கு ஸ்டேடியம்ல மீட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ அங்க என்ன ப்ரெப்போசிஷன் வரும்? இப்போ ஆன் த ஸ்டேடியம்னு வைங்க. லெட் அஸ் மீட் ஆன் த ஸ்டேடியம்னா என்ன அர்த்தம்? ஸ்டேடியம் மேல நம்ம மீட் பண்ணலாம். யாரா ஸ்டேடியம் மேல போய் மீட் பண்ணுவாங்களா? யாரும் பண்ண மாட்டாங்க. அது தப்பு. கேன் ஐ மீட் ஃபார் த ஸ்டேடியம் டுடே? அது மீனிங்கே வரல. ஃபார் த ஸ்டேடியம், ஸ்டேடியம்காக நான் மீட் பண்றேன் அப்படிங்கிறது ஒரு மீனிங்கே வரல. அதனால இதுவும் தப்பு. கேன் ஐ மீட் அட் த ஸ்டேடியம் டுடே? கேன் ஐ லெட்ஸ் மீட் இன் த ஸ்டேடியம் டுடே? இது ரெண்டுமே நீங்க ஆக்சுவலி யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே டிபெண்ட்ஸ் ஆன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ற விதத்தை பொறுத்து தான் இது ரெண்டும் யூஸ் பண்ணுவோம். இப்போ லெட்ஸ் மீட் இன் த ஸ்டேடியம் டுடே அப்படின்னு வைங்க. இன்னுனா என்னது? ஸ்டேடியம் உள்ள மீட் பண்றது. ஓகேயா? இன்னுனா ஸ்டேடியம்குள்ள போய் நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிறது அர்த்தம். அட் த ஸ்டேடியம்னா ஸ்டேடியம் உள்ள இல்லாம சுத்தி, ஸ்டேடியம் வெளியில நின்று, ஓகே, ஸ்டேடியம்ல ஏதோ ஒரு இடத்துல, ஓகே, உள்ள போகாம எங்கேயோ ஒரு இடத்துல நின்று மீட் பண்றது தான் அட் த ஸ்டேடியம். இப்ப அட்டுங்கிறது வந்துட்டு எந்தெந்த ஏரியால யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேடியம்க்கு யூஸ் பண்ணுவோம். இங்க பார்த்த மாதிரி தியேட்டர், அட் த மூவி தியேட்டர், ஸ்டேடியம், ஓகே, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப், இது எல்லாத்துக்குமே அட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். ஒரு பெரிய ஏரியா, சென்னை, டெல்லி, மும்பை, பில்டிங், ஸ்கூல், இந்த மாதிரி ஏரியாஸ்க்குலாம் இன்னும் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இங்க வந்துட்டு லெட்ஸ் மீட் அட் த ஸ்டேடியம் டுடேயும் சொல்லலாம், லெட்ஸ் மீட் இன் த ஸ்டேடியம் டுடேயும் சொல்லலாம். அது வந்துட்டு நம்ம என்ன சொல்றோன்றத பொறுத்து. இன்னுனா ஸ்டேடியம் உள்ள மீட் பண்ணலாம், அட்டுனா ஜென்ரலா ஸ்டேடியம்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ இதுக்கு இதுவும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். மை பென்சில் இஸ் டேஷ் த புக் அண்ட் த ஸ்கேல். ஸோ புக் இருக்கு, ஸ்கேல் இருக்கு. ஓகேயா? அங்க பென்சில் இருக்கு. அந்த பென்சில் எங்க இருக்கு? அப்படி இப்ப ரெண்டு விஷயம் இருந்தா இன்னொரு ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு சொன்னோம்? பிட்வீன். ஸோ இங்க பாருங்க, புக் இருக்கு, ஸ்கேல் இருக்கு. இந்த புக்குக்கும் ஸ்கேலுக்கும் நடுவுல பென்சில் இருக்கு. ஓகே, பிட்வீன் இட், மை பென்சில் இஸ் பிட்வீன் த புக் அண்ட் த ஸ்கேல் அப்படின்னு சொல்லணும். ஸோ பிட்வீன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ரெண்டு விஷயம் இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு விஷயம் இருக்குன்னா அது பிட்வீன். அமங்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நிறைய இருக்கு, அதுல ஒரு விஷயம் அப்படின்னா அமங்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன வரும்? பிட்வீன் தான் கரெக்ட். புக்குக்கும் ஸ்கேலுக்கும் நடுவுல, பிட்வீன்னா என்னது? நடுவுல என்னோட பென்சில் இருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், ராம் கேக்குறான் வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு. அதுக்கு சாம் என்ன சொல்றான்? டேஷ் த போஸ்ட் ஆஃபீஸ், ஐ நீட் டு சென்ட் திஸ் பேக்கேஜ் டு மை பிரதர். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் போறேன், இந்த பேக்கேஜை வந்து என் பிரதருக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு. ஸோ இங்க என்ன வரும்? டேஷ் த போஸ்ட் ஆஃபீஸ்னா ஆன் த போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ் போறேன்றான், ஆன் த போஸ்ட் ஆஃபீஸ்னு வருமா? போஸ்ட் ஆஃபீஸ் மேல அப்படின்னு இதுக்கு அர்த்தம் வந்துடும். ஆன் த போஸ்ட் ஆஃபீஸ்னா என்ன? போஸ்ட் ஆஃபீஸ் மேல போறேன், அது தப்பு. ஓகே, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போறேன் அப்படின்னா இன்னுங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் உள்ள போறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ராம் கேக்குறான் எது வரைக்கும் போற நீ அப்படின்னு. அதுக்கு சாம் என்ன சொல்றான்? போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள போறேன் அப்படின்னு. அது தப்பா இருக்கு. கரெக்டா? இப்ப நீங்க எங்க போறீங்க அப்படின்னா சென்னைக்குள்ள போறேன் அப்படின்னா சொல்லுவோம், அது தப்பு. ஸோ இது தப்பு. ஃபார் த போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ்க்காக போறேன் அப்படின்னு சொல்லுவோமா? அதுவும் தப்பு. டு த போஸ்ட் ஆஃபீஸ், டு த போஸ்ட் ஆஃபீஸ்னா என்னது? போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போறேன், அதுதான் டு. ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ டூங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது தான் டூ. ஓகே, ஸோ நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போறேன், டு த போஸ்ட் ஆஃபீஸ், இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட், வாட் டு யூ திங்க் டேஷ் த ஃபிலிம், ஐ டி நாட் லைக் இட் தட் மச். ஸோ இங்க வந்துட்டு ஃபிலிம் பத்தி நீ என்ன நினைக்கிற, எனக்கு அவ்வளவா பிடிக்கல அப்படின்னு. அந்த பத்தி, ஃபிலிம் பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறது தான் வார்த்தை. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் வரும்போது நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா அது மீனிங் புரியும். ஸோ நீங்க வந்து ப்ரெப்போசிஷன்ஸ்ல நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செலக்ட் பண்ணலாம். ஸோ வாட் டு யூ திங்க் இன் த ஃபிலிம், ஸோ ஃபிலிம்குள்ள என்ன நினைக்கிற அப்படின்றது தப்பா இருக்கு. வாட் டு யூ திங்க் ஆஃப் த ஃபிலிம், ஸோ இது கரெக்ட். ஃபிலிம் பத்தி நீ என்ன நினைக்கிற, ஆஃப் த ஃபிலிம் அப்படின்றது இது கரெக்ட். வாட் டு யூ திங்க் அபவுட் த ஃபிலிம், இதுவும் நீங்க சொல்லலாம், ஆஃபும் சொல்லலாம். வாட் டு யூ திங்க் அபவுட் த ஃபிலிம், ஃபிலிம் பத்தி நீ என்ன நினைக்கிற, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற, வாட் டு யூ திங்க் அபவுட் ஹிம். கரெக்டா? ஸோ இதுவும் நீங்க யூஸ் பண்ணலாம். வாட் டு யூ திங்க் ஆன் த ஃபிலிம், ஃபிலிம் மேல நீ என்ன நினைக்கிற அப்படின்னு, அது தப்பா வருது. ஸோ இது தப்பு. ஸோ இந்த மாதிரி ப்ரெப்போசிஷன்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸ்ல நீங்க டிஃப்ரெண்ட் ப்ரெப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆனா அது மீனிங்ஃபுல்லா வரணும். ஓகேவா? இன்வர இடத்துல ஆன் வந்தா அது தப்பாயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆஃபும் யூஸ் பண்ணலாம், அபவுட்டும் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது ரெண்டுமே அங்க செட் ஆகும். ஆனா இந்த இடத்துல போயிட்டு நீங்க இன்னும் யூஸ் பண்ணா சுத்தமா அங்க செட்டே ஆகாது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரெப்போசிஷன்ஸ் ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம், ஆனா வந்துட்டு மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, அது நம்ம பாத்துக்கணும். அது அந்த கான்டெக்ஸ்ட் ஒரு அந்த சென்டென்ஸ் என்ன அர்த்தம் கொடுக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ரெப்போசிஷன்ஸ் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
கிம் ஹஸ் ஸ்டடிட் இங்கிலீஷ் டேஷ் 2 years. ஸோ கிம் வந்துட்டு 2 years இங்கிலீஷ் படிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். கிம் ஹஸ் ஸ்டடிட் இங்கிலீஷ், ஹேஸ் ஸ்டடிட் அப்படின்னு வருது. இதுக்கு என்ன வரும்னா ஃபார் வரும். ஓகேயா? இப்ப சின்ஸ் சொல்றோம்னு வைங்க. கிம் ஹாஸ் பின் ஸ்டடியிங் இங்கிலீஷ் சின்ஸ், இங்க ஏதாவது இயர் வரணும், 2 yearsனு வரக்கூடாது. சின்ஸ் 2000 லைக் 2020. ஓகே, இப்ப வந்து 2020 வந்துச்சுன்னு வைங்களேன். கிம் ஹாஸ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ் சின்ஸ் 2020. இங்க வந்து ஹாஸ் ஸ்டடிட் வராது, ஹாஸ் பீன் ஸ்டடியிங் அப்படின்னு வரும். அண்ட் இங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு இயர் வரும். ஓகே, அதுதான் சின்ஸ். ஸோ சின்ஸ்ங்கிறது இங்க யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்க இயரும் வரல, ஸ்பெசிஃபிக்கா ஹாஸ் பீன் ஸ்டடிங்கும் வரல. அது தப்பு. கிம் ஹாஸ் ஸ்டடிட் இங்கிலீஷ் ஆன் 2 years. இதுவும் தப்பா இருக்கு. ஆன் 2 years அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். இதுவும் தப்பு. கிம் ஹாஸ் ஸ்டடிட் இங்கிலீஷ் இன் 2 years. 2 years கிம் ஹாஸ் ஸ்டடிட் இங்கிலீஷ், இட்ஸ் ராங். இன்னுங்கிறது இங்க வராது. இங்க ஃபார் அப்படின்னா கிம் ஹாஸ் ஸ்டடிட் இங்கிலீஷ் ஃபார் 2 years அப்படின்னா 2 வருஷத்துக்கு கிம் வந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தா அப்படின்னு. ஸோ ஃபார் தான் இங்க கரெக்டான ஆன்சர். இன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இன் 2 years அப்படின்றது இங்க வராது. சின்ஸும் வராது, பிகாஸ் ஸ்பெசிஃபிக்கா அந்த இயர் கொடுக்கல. இப்போ வந்து கிம் ஹாஸ் பின் ஸ்டடிங் இங்கிலீஷ் சின்ஸ் 2020. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் இயர் கொடுத்தா சின்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஃபார் தான் வரும். தி லிட்டில் பாய் ஃபெல் டேஷ் த சேர் அண்ட் ஸ்டார்டட் கிரையிங். ஸோ அந்த சின்ன பையன் வந்துட்டு சேர்ல இருந்து லைக் ஹி ஃபெல், அந்த சேர்ல இருந்து என்னமோ ஆயிருக்கு, அவன் வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். இதுதான் அந்த சென்டென்ஸ். இப்போ ஒன்னொன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். தி லிட்டில் பாய் ஃபெல் ஆன் த சேர் அண்ட் ஸ்டார்டட் கிரையிங். ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், சேர் மேல விழுந்து அவன் வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. ஏதோ ஒரு மீனிங் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. சேர் மேல விழுந்தா மேபி இடிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ அதை நம்ம வச்சுக்கலாம். தி லிட்டில் பாய் ஃபெல் அலாங் த சேர் அண்ட் ஸ்டார்டட் கிரையிங். இது வந்து தப்பு. அலாங்னா என்னது, கூட போறது தான் அலாங்னு சொல்லுவோம். ஸோ நான் போயிட்டு இருக்கேன், என் கூடயே என்னோட ஷேடோவும் வரும்ல. ஸோ த ஷேடோ கேம் அலாங் வித் மீ அப்படின்னா என் கூடயே வரது தான் அலாங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் தி லிட்டில் பாய் ஃபெல் அலாங் த சேர், சேர் கூடயே அவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றது தப்பா இருக்கு. தி லிட்டில் பாய் ஃபெல் ஆஃப் த சேர். ஆஃப்னா என்னது, பிசிக்கல் செப்பரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சேர்ல இருந்து கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கு. சேர்ல போய் சேர் மேல விழுந்துட்டான் அதனால அழுகுறாங்கும், சேர்ல இருந்து கீழே விழுந்துட்டா அதனால அழுகுறான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆஃப் தான் வந்துட்டு ஆப்டா இருக்கு, ரொம்ப கரெக்டா இருக்கு. இந்த ஆனை விட ஆஃப் தான் கரெக்டா இருக்கு. ஓகே, இந்த அலாங்ங்கிறது தப்பு. தி லிட்டில் பாய் ஃபெல் ஆன் த சேர்ங்கிறதும் நம்மளுக்கு தப்பா தான் இருக்கு. ஆன் த சேரும் சொல்லலாம், ஆனா ஆனை விட ஆஃப் தான் வந்துட்டு ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஹி ஃபெல் ஆஃப் த சேர்னா என்னது, சேர்ல இருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்றது. அதனால அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது கரெக்ட். தி லிட்டில் பாய் ஃபெல் இன் த சேர், சேர் உள்ள விழுந்துட்டான். இது வந்துட்டு எப்படி சேர் உள்ள விழ முடியும்? ஸோ இது தப்பு. ஓகே, ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆஃப். நெக்ஸ்ட், ஐ ஹவ் பின் லிவிங் இன் தி சிட்டி டேஷ் 2005. ஸோ இங்க என்ன வருது, ஹாவ் பீன் லிவிங் அண்ட் ஒரு ஸ்பெசிபிக் இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹாவ் பின் லிவிங், இந்த மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இப்படி வந்துச்சு. அண்ட் ஒரு ஸ்பெசிபிக் இயரும் ஒரு டைம் பீரியடும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம சின்ஸ் அப்படின்னு தான் யூஸ் பண்ணோம். ஸோ சின்ஸுங்கிறது 2005ல இருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த சிட்டியில வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கறது அர்த்தம். ஓகே, ஸோ 2005ல நான் வந்தேன், அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த சிட்டியில வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றது தான் சின்ஸ் சொல்லுவோம். ஐ ஹவ் பின் லிவிங் இன் தி சிட்டி ஃபார் 2005. ஸோ இது மீனிங்ஃபுல்லாவே இல்லை. ஃபார் 2005 அப்படின்னா என்னது, அது புரியவே இல்லை. இது தப்பு. ஐ ஹவ் பின் லிவிங் இன் தி சிட்டி இன் 2005. ஸோ இன் 2005னா ஸ்பெசிஃபிக்கா 2005ல தான் வாழ்ந்தேன்னு சொல்லுவோம், சொல்றதா இன்னுன்னு சொல்லுவோம். கரெக்டா? இன்னுன்னா என்னது, அந்த 2005 அந்த வருஷத்துல தான் நான் வாழ்ந்தேன் அப்படிங்கறது சொல்றது. ஆனா நான் வந்து 2005ல இருந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இன் வராது. இன்னுன்னா 2005ன்ற இயரை மட்டும்தான் குறிக்கும். கரெக்டா? சின்ஸ்னா என்னது, சின்ஸ் தான் ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் குறிக்கும். அந்த 2005ல இருந்து இப்போ வரைக்கும் நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. பிட்வீன்னா என்னது, பிட்வீன்னா 2 விஷயத்துக்கு நடுவுல இருக்கிறது தான் பிட்வீன். அது வந்துட்டு இங்க வரவே வராது. இது தப்பு. ஓகே, ஸோ சின்ஸ் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரெப்போசிஷன்ஸ் பார்த்தோம். ப்ரெப்போசிஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் ப்ரெப்போசிஷன்ஸ், அதாவது ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் அண்ட் ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் பார்த்தோம். ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன ப்ரெப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அடுத்த கிளாஸ்லயே வந்து ப்ரெப்போசிஷன்ஸ் லைக் கண்டினியூ பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரெப்போசிஷன்ஸ் இருக்கு. ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.